கௌதம் மதுமிதா சீரியல்ல இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். பிசி சுத்தமா போ மாட்டேங்குது. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேர் வந்து மோட்டிவேட்டா இருக்கும். கௌதமி மேடம் வந்து வந்திருக்காங்க போல இருக்கு. மதுமிதாவுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சவங்கன்னா, அது கௌதமி தான். அதனால அவங்கள வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. நம்ப கௌதம் ஃபோன் பண்ணி சரின்னு சொல்லிட்டு வராங்க. கீழ வந்து அபார்ட்மெண்ட் கீழ வந்து நிக்கிறப்ப, ஏகப்பட்ட பேர் வந்து நிக்கிறாங்க. நான் உங்களோட ஃபேன் மேடம்னு சொல்லி ஆட்டோகிராஃப், ஃபோட்டோ எல்லாம் வந்து கேட்டு முடிச்சோன்னே, வீட்டுக்குள்ள வந்து வரலான்னு சொல்லிட்டு காலிங் பெல்ல வந்து அமுக்குறாங்க. மதுமிதா, யாரு என்ன ஏதுன்னு போய் பாருங்கன்னு சொல்லி கதவ தொறக்குறாங்க. பார்த்தா ஆப்போசிட்ல கௌதமி மேடம் இருக்கிறத பார்த்தோன்னா, அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுது. இது எல்லாம் உண்மையாங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. உள்ள வரலாமான்னு கேட்டோன்னே, "மேடம் எனக்கு தலையும் புரியல, காலும் புரியல" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து "உள்ள வாங்க, வாங்க, வாங்கங்கிறாங்க." "அம்மா யார் வந்திருக்காங்க பாரேன்" அப்படின்னு சொல்லும்போது, கௌதமி வந்திருக்கிறத வந்து பார்த்துடுறாங்க அந்த இடத்துல. பார்த்தோன்னே ஆச்சரியப்படுறாங்க வீட்ல இருக்கிற எல்லாரும். "மேடம் நான் உங்களோட தீவிர ஃபேன்" அப்படின்னு சொல்லும்போது, "ரொம்பவே சந்தோஷம். நீங்க நடிச்ச ஒரு படத்த கூட நான் மிஸ் பண்ணதே இல்ல. அவ்வளோ சூப்பரா வந்து நடிக்கிறீங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா, ஆமாங்க. இந்த இடத்துக்கு வரதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வந்தேங்கிற மாரி அவங்களும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்ன உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமாமே! என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? உங்களோட கடுமையான உழைப்பு, முயற்சி, அப்புறம் எல்லார்ட்டயும் வந்து அன்பா நடந்துக்கிற அந்த பாசமான குணம், இது எல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். என்ன என்னைக்காவது பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணியிருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, நம்ம கௌதமி மேடம். அப்போன்னு பார்த்து, இல்லங்க. எனக்கு எப்போதும் எட்டாத விஷயத்த பத்தி நான் யோசிக்கவும் மாட்டேன். ஆனா, உங்கள பத்தி என் மனசுல வந்து நினைக்காத நாளே இல்ல அப்படின்னு சொல்லி அன்பா பாசமா வந்து பேசிட்டு இருக்கிறப்ப, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்ங்கிற மாரி கௌதமி மேடம் வந்து சொல்றாங்க. இதை என்னால நம்பவே முடியல. கௌதமி மேடம் எனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வந்து சொல்றாங்களா? அப்படின்னு சொல்லி அன்பா பாசமா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. கிரணுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என்னடா அது நம்ம ஃபோட்டோவுல வந்து வரைஞ்சு குடுத்துருந்தோம். மதுமிதாவும், கௌதமி மேடமும் இருக்கிற மாரி. ஆனா, நம்ம கௌதம் வந்து அவங்களே வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, கௌதமி மேடம் வந்து பேசுறாங்க. நம்ம கௌதம் கிட்ட, "என்ன கௌதம் எல்லாம் ஓகே தானே?" அப்படின்னு சொல்லி பேசும்போது, "நான் சொன்னதுக்காக நீங்க இவ்வளோ தூரம் வந்ததுக்கு, அதுவும் தீபாவளின்னு கூட யோசிக்காம வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்." "இல்ல கௌதம், நான் தான் உனக்கு தேங்க்ஸ் வந்து சொல்லணும். என்னோட தீவிரமான ஃபேன் ஒருத்தவங்க இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்கங்கிற விஷயத்த வந்து நீங்க தான் வந்து எனக்கு சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நம்ம 2 பேரும் சேர்ந்து வந்து எவ்வளோப்பட்ட மக்களுக்கு வந்து உதவி செஞ்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்க கூப்பிடுறீங்கங்கிற ஒரே காரணத்துக்காக என்னால வராம இருக்க முடியுமா? கண்டிப்பா வந்து தானே ஆகணும். அதுவும் இல்லாம வந்ததுனால தான் என்னோட பெஸ்ட் ஃபேன வந்து என்னால பார்க்க முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வந்து பேசுறாங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அதே மாரி ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிறாங்க. நம்ப கௌதமி மேடம் வந்து சென்டர்ல நிக்கிற மாரி ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து நிக்கிறாங்க. சரி நான் போயிட்டு வந்துர்றேன்னு சொல்லிட்டு அப்படியே கீழ வந்து போறாங்க. எல்லாருக்கும் வந்து டாட்டா காட்டி வழி அனுப்பிச்சு வைக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம கௌதம், கிரண் வந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல, ச்சே! நானும் தோத்து போனவனாவே ஆயிட்டேனே! கௌதம் முன்னாடி என்னால எந்த விஷயத்திலயும் வந்து ஜெயிக்க முடியாம போயிடுச்சேங்கிற மாரி தான் கேவலமா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. கிரண் அந்த இடத்துல. எல்லாரும் வந்து போயிட்டாங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க அப்படின்னு சொல்லி, கௌதம்க்கு தேங்க்ஸுங்கிற மாரி சொல்றாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள தேங்க்ஸ், நன்றி இதெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் வந்து ஒத்துமையா வந்து பேசிட்டு இருக்காங்க. கிரண் மட்டும் தன்னந்தனியா இருக்காங்க. "என்னடா நெனச்ச காரியம்லாம் வந்து நடக்கல போல இருக்கே! உனக்கு என்னமோ மாரி பண்ணுது போல இருக்கே!" அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ப மதுமிதா வந்து பேசிட்டு இருக்காங்க. "ச்சே! ச்சே! நான் ஏதோ நீ சொன்ன மாரி விளையாட்டுக்கு தான் ஸ்டார்ட்டிங்ல வந்து செஞ்சேன்." "டேய் நிப்பாட்றா! நீ யாரு என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாம இருந்தா பரவால்ல. என் முன்னாடி எதுக்குடா நீ பெர்ஃபார்ம் பண்ற? உன்ன பத்தி தான் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஆனா உனக்கு சரியா வந்து அவரு எந்த விதமான முடிவும் எடுக்கவே இல்ல. நீ எல்லாம் அவருக்கு ஒரு ஆளே இல்லடா. இருப்பினும் வந்து பிரச்சனை வேணான்னு அவர் ஒதுங்கி போனாலும், நீ வந்து அவர வம்பிழுத்துக்கிட்டு இருக்கல்ல. ஏதாவது ஒரு விஷயத்துல நீ ஜெயிச்சியா? சொல்லு பாப்போம். முதல்ல கிஃப்ட் குடுக்கலான்னு வந்தேன். அப்புறம் ஸ்ருதிய வந்து பார்த்தோனே வந்து ஓடி போயிட்டேன். அடுத்தது வந்து போட்டியில வந்து கலந்துக்கிட்டேன். கலந்துக்கிட்டு தேவையில்லாம அவர வந்து வம்பிழுத்த. போட்டியில ஜெயிச்சது யாரு? அவர் தான். அவர் முன்னாடி உன்னால நிக்க முடியுமாடா? நான் வந்து பணத்த வச்சு சொல்லல. அவரோட அன்பான, பாசமான ஒரு குணத்த வச்சு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ யாரு? எப்பேர்ப்பட்டவன்? எல்லாமே தெரியும். அந்த கடவுளுக்கு முதல்ல வந்து நன்றி சொல்லணும். என்னையும், அவரையும் வந்து சேர்த்து வச்சதுக்கு. அத விட மிகப்பெரிய நன்றி வந்து சொல்லணும். உன்னையும் என்னையும் பிரிச்சு வச்சதுக்கு. அப்படின்னு சொல்லி மனதார வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. "இன்னும் ஒரு வாட்டி ஏதாவது எடக்கு முடக்கா பண்ணேன்னு வச்சுக்கயேன், நான் உன்ன சும்மா விடமாட்டேன். என்னடா நெனச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? தேவையில்லாத எண்ணங்கள்ல நீ வளர்த்துக்கிட்டே போற. அப்படியெல்லாம் இல்லம்மா. நான் சும்மா வந்து ஃபன்னா தான் இதெல்லாம் பண்ணேன்." அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க கிரண்.
நான் வந்து ஸ்ருதிக்காக தான் உன்னெல்லாம் வந்து ஐயோ பாவம்ன்னு பார்க்குறேன். இல்லன்னா என்ன ஆயிருக்குன்னு எனக்கே தெரிலங்கிற மாரி அதிரடியா வந்து சூப்பரா வந்து பேசுறாங்க. நம்ப மதுமிதா அந்த இடத்துல. உடனே வந்து கிரண் வந்து துண்ட காணும், துணிய காணோம்னு குடுகுடுன்னு எஸ்கேப் ஆயிட்டாங்க அந்த இடத்துல. இவனெல்லாம் இப்படிதாம்மா பேசணும். இத நீ முன்னாடியே பேசியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரிங்க, நானும் வந்து தீபாவளி நேரம் வந்தேன். ரொம்ப நாள் வந்து இருந்துட்டேன். அதுவும் இல்லாம ஏகப்பட்ட பிசினஸ்லாம் இருக்கு. போய் பார்க்கணும். இன்னைக்கே நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொன்னோனே, மாப்பிள ரொம்பவே சந்தோஷம். உங்களுக்கு இருக்கிற வந்து பொருளாதாரம் இதுக்கு. அது மட்டும் இல்லாம பிசினஸ வந்து ஏகப்பட்ட வாட்டி வந்து நீங்க எவ்வளவோ சாதிச்சிருக்கீங்க. உங்களோட பிஸியான ஷெட்யூல்ல நாங்க கூப்பிட்டோங்கிற ஒரே காரணத்துக்காக, இங்க வந்து தீபாவளிய வந்து சிறப்பா வந்து நடத்தி குடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸுங்கிற மாரி பேசுறாங்க. இது என்னோட தல தீபாவளி. நான் இங்க தானே வந்து கொண்டாடி ஆகணும்னு சொல்லி காமெடியா வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ப கௌதம் அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து மதுமிதா வந்து தனியா வந்து கூட்டிட்டு வராங்க. அவங்க அம்மா ரேணுகா, "டேய் எல்லாம் ஓகே தானே?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாம் ஓகேன்னா ஒண்ணும் புரியல. "அதான்டி மாப்பிள்ளைக்கும் உனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லல்ல. நல்லா தானே இருக்கீங்க." "அம்மா இப்படியாம்மா கேட்ப?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வேற எப்படி கேட்கறது? கரெக்ட்டா தானே கேட்டோங்கிற மாரி காமெடியா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ப வந்து கேட்குறாங்க. ஒரு பக்கம் சரிங்க போலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இறங்கலான்னு பார்க்குறாங்க. லிஃப்ட் எப்போதும் போல ஒர்க் ஆகல. என்னங்க இது அப்பார்ட்மெண்ட்டு, எப்போ பார்த்தாலும் வந்து ஒர்க்கே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, விடுங்க ஏதாவது எப்பயாவது ஒரு பிரச்சனை வரும். ஆமா, எப்போதுமே இது பிரச்சனையா தான் இருக்கு. சரி வாங்க நடந்து போலான்னு சொல்லிட்டு, அப்படியே கௌதமும் மதியமும் வந்து கை கோர்த்து, அப்படியே வந்து கியூட்டா அழகா வந்து நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. எக்ஸ்ட்ரானரியா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம் அப்படியே வந்து இறங்கி கீழ இறங்கி வராங்க. கார்ல வந்து ஏறுறாங்க. 2 பேருக்குள்ள ஒத்துமையும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இப்போ அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். மதுமிதா வீட்டில் இருக்கிறப்ப, அப்படியே கேஷுவலா வந்து வீட்டுக்கு வந்தோனே வந்து, நம்ம பாட்டி அகிலாண்டேஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க வந்து கேட்குறாங்க. அகிலா பாட்டி, "என்னம்மா எல்லாம் நல்லா தானே நடந்துச்சு?" "இல்ல, ஒரு சில பிரச்சனையும் நடந்துச்சு. எனக்கு தெரியுமே." "என்னென்ன பிரச்சனைலாம் நடந்துச்சு?" "முதல்ல கௌதம் என்ன மாரியெல்லாம் சேட்டப் பண்ணான் எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாரி சொன்னோனே, மாடிக்கு வந்து ஏறுனாப்ல. ஓ! எடுத்தோனயே வந்து மிகப்பெரிய விஷயமா? சரி அப்புறம் அப்படின்னு சொல்லி கேட்டோனே, அடுத்தடுத்தது வந்து தீபாவளி எல்லாம் எப்படி வந்து கொண்டாடுனாங்க? கௌதம் என்ன மாரிலாம் சர்ப்ரைஸ் பண்ணாங்க? அதுக்கப்புறம் கௌதம் வந்து போட்டியில வந்து ஜெயிச்சது, என்ன தூக்கி வச்சு அப்படியே அந்த முறுக்கெல்லாம் போட்டியில வந்து ஜெயிச்சது, எல்லாத்தையும் வந்து சொல்றாங்க. அப்புறம் எனக்கு பிடிக்கும்ங்கிறதுனால கௌதமி வந்து வர சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து செம்மையான ஒரு மூமெண்ட்டா இருந்துச்சு. ஃபோட்டோவ பாருங்கன்னு சொல்லி ஃபோட்டோவ வந்து காட்டுறாங்க. இது மாரி அவன் சர்ப்ரைஸ் ஏகப்பட்டதெல்லாம் செய்வான்மா. அவன் ஃபேஸ பார்த்தியா? இன்னைக்கு எவ்வளவோ வந்து சாதிச்சுட்டோன்னு அவன் நெனச்சுக்கிட்டு இருக்கான். எப்போதும் அவன் இந்த அளவுக்கு வந்து சந்தோஷமா இருந்ததே இல்லன்னு சொல்லி பாட்டி வந்து பேசுறாங்க. அகிலாண்டேஸ்வரி பாட்டி. அப்பன்னு பார்த்து இது எல்லாத்தையும் வந்து மாடிப்படியிலேருந்து அபிஷேக் வந்து கேட்குறாங்க. நான் இங்க நிம்மதி இல்லாம இருக்கேன். கம்பெனிக்குள்ள என்னையே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஆனா இங்க என்னடான்னா, நீ சந்தோஷமாவும், நிம்மதியாவும் இருக்கியா? பிரதர் நீ சந்தோஷமா இருக்கிறது எனக்கு டோட்டலா வந்து பிடிக்கவே இல்ல. என் ஆட்டத்த இனிமேட்டு தான் நான் ஆரம்பிக்க போறேங்கிற மாரி, அபிஷேக் யோசிக்கிற மாரி காட்டி எபிசோட அருமையா மாஸா முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.